ஹலோ மக்களே, ஒரு வழியாக இன்றைக்கி கூலி ரிலீஸ் ஆகிடுச்சு. கூலி டேவும் வந்தாச்சு, கூலி எஃப்டிஎஃப்எஸும் பார்த்தாச்சு. ஸோ கூலி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவர் வந்து ஒரு கேங்கால் கொலை செய்யப்படுறாரு. ஸோ அவர் யார் கொன்னா, எதுக்கு கொன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு யூஷுவல் கதை தான் இந்த கூலி. ஸோ படத்தில் சூப்பர் ஸ்டாராக நடிச்சிட்டு இருக்க தேவா வந்து அவர் கொடுத்துருக்கிற கேரக்டரை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் படம் ஃபுல்லாமே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்ரம் படத்தில் வர மாதிரி வந்து பாதியிலேருந்து வராமல் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸு, ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நிறைய இடத்துல வந்து தேட்டர் மூமெண்ட்ஸாக அவருக்கு வந்து நிறைய மாஸ் ஆக்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே, கொடுத்த அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான பெஸ்ட்டு அவர் வந்து வாங்கியிருக்காரு லோகேஷ். ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரோல் இருக்கிற ஒரு கேரக்டர்னால் சௌபின் சாகர் தான். ஸோ அவரோட கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் தான், ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இங்கே பெருசாக கிடையாது. பட் நெகட்டிவ் கேரக்டரில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனும் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ அவங்களுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சத்யராஜ், அமீர் கான், அப்புறம் வந்து உபேந்திரா, இவங்க எல்லாருமே ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் தான் வந்திருக்காங்க. சின்ன ரோலாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற ரோலில் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமீர் கான் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபேந்திராவாக இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர் வந்து கேமியோ தான். அதை அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப சொதப்பாமல், ரொம்ப வந்துட்டு ஓவர் ஹைப்பும் பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக நீட்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத். ஸோ வந்து சில இடங்களில் வந்து பிஜிஎம் வந்து ரொம்ப மாஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் சில இடங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஷட்டிலாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெயிலர் அளவுக்கு இல்லைனாலுமே இந்த படத்துலையுமே ஒரு டீசெண்டான ஒரு அவுட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அன்பரி மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து லியோ அளவுக்கு ஒரு ஸ்டன்ட்ஸ் இருந்ததுன்னா அப்படி கிடையாது. ஸோ ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஒரு நார்மலாக இருந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ அன்வான்டான சில கேமியோஸ், அதாவது இப்போ அமீர் கான்கோட கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. ஸோ ரோலக்ஸ் அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டான கேரக்டராக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரான்னு அப்படி இல்லை. பட் ஆனால் ஒரு டீசெண்டாக, ஸோ ஒரு தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது இது எதுக்கு அப்படின்றது இல்லாமல் ஒரு டீசெண்டாக அந்த கேரக்டரை வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மோசமாகவும் பண்ணல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஸே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி நாகார்ஜுனா கேரக்டர் பார்த்திங்கன்னா ஸோ அவருமே வந்து ஒரு மூவியில் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டிங் வரைக்கும் வருவார். பட் ஆனால் வந்து ரொம்ப வந்து ரூத்லெஸ் வில்லன், அப்படியே பயங்கர வில்லனிசமாக இருந்துட்டாரானா அப்படி கிடையாது. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு வில்லனாக தான் காமிச்சிருக்காங்க. அது அவருமே வந்து அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு, கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கதை வந்து கொஞ்சம் எடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே அந்த கதைக்குள்ளே போயிடுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பேஸ் பிக் ஆகும். ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்ஷன் மோடு மட்டும்தான். ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் தான். ஸோ படம் வந்து பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கனெக்டிங்காக இருக்காது, ஒரு கனெக்டடாக இருக்காது. ஸோ படம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நாமளும் உட்காந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கனெக்டிங் ஃபேக்டர் வந்து இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ கைதி, அப்புறம் வந்து விக்ரம், இந்த மாதிரி படங்களில் வந்து அந்த ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரோட நம்ம வந்து கனெக்ட் ஆகி படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் இந்த கூலியில் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் லென்த்தும் சொல்லலாம், லேகுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் லென்த்து வந்து லைட்டாக தெரிஞ்சுது. அண்ட் மூணாவதாக பார்த்திங்கன்னா இந்த கேமியோஸ் தான். கேமியோஸ் வந்து வெறும் அந்த ஒரு மார்க்கெட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ரொம்ப வந்து ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபைடான ஒரு கேமியோவாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னா யூஸ் பண்ணது கிடையாது. படத்தோட அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான். அஃப்கோர்ஸ் அவர் தான் ஃபஸ்ட் அட்வான்டேஜ். அதை தாண்டி செகண்டாக பார்த்திங்கன்னா மெயினான ஒரு அட்வான்டேஜாக சொல்லி நான் பார்த்தது என்ன அப்படின்னா அந்த டிஏஜிங் தான். அந்த டிஏஜிங் வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஏதோ லைட்டாக காட்டிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்லாமல் அது நல்லா ஒர்த்தாகவே பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் இன் தேட்டரில் பெரிய ஹை மூமெண்ட்ஸோ இல்லை தேட்டர் மூமெண்ட்ஸோ நிறையா இருக்காது. பட் இருந்த ஒரு நம்ம போயிட்டு நம்ம ஒரு கொடுக்குற அந்த ஒரு 200 ருபீஸ்க்கு வந்து அந்த ஒர்த்தாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அந்த எஸ்பெஷலி கிளைமேக்ஸ், அந்த நம்ம கொடுக்குற 200 ருபீஸ்க்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. அந்த கேரக்டர்ஸ், அந்த நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ரசித்த கேரக்டர்ஸ் 3 பேருமே ஒரே ஃப்ரேமில் பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ
கூலி படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இது ஒரு ரொம்ப வைலன்ஸ் தெரிக்கிற படம்லாம் கிடையாது. ஆனால் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரில. ஆனால் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட போக முடியாது. பட் நீங்கள் ஒரு தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா தாராளமாக உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். ஜெயிலர் அளவுக்கு இல்லைனாலுமே இது வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. லோகேஷோட பெஸ்ட்டும் இது கிடையாது. பட் இருந்தாலும் லோகேஷ் தலைவர் அந்த ஒரு காம்பினேஷன், அந்த ஒரு எஃபர்ட்டை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.